ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மழை டைமில் குழந்தைங்களில் ஆரம்பித்து பெரியவங்களுக்கு வரைக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை ஜலதோஷம், வறட்டு இருமல், தொண்டை கரகரப்பு. இது எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த நிவாரணம் இந்த இஞ்சி மிட்டாய். இதில் பனங்கற்கண்டு இந்த மாதிரி நிறைய பொருட்கள் சேர்த்து வீட்டிலையே செய்யும் பொழுது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு இஞ்சி மிட்டாயாக இது இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 125 கிராம் பொடிச்ச வெல்லம், 125 கிராம் நாட்டு சர்க்கரை. இது ரெண்டுமே சம அளவில் எடுத்துக்கோங்க. 50 கிராம் இஞ்சியை தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம அரைச்சிக்க போகிறோம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய், கூடவே ஒரு 5-6 ஏலக்காய், ஒரு 6-8 கிராம்பு அதையும் எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம பொடி பண்ணி தான் இதில் நம்ம சேர்க்க போகிறோம். இதை நம்ம பொடி பண்ணுறது எப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தேன் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் நம்ம சேர்ப்போம். இது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது கூடவே 50 கிராம் அளவுக்கு பனங்கற்கண்டு எடுத்திருக்கேன். இஞ்சியும் பனங்கற்கண்டும் சம அளவில் எடுத்துக்கணும். இப்போ அந்த பனங்கற்கண்டை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே அந்த கிராம்பு ஏலக்காவை சேர்த்து நம்ம பொடி பண்ணிக்கலாம். இதை நல்லா மைய பொடிச்சிட்டு வந்துருங்க. பொடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சை அரைச்சிக்கலாம். இஞ்சி அரைக்கும் பொழுது தண்ணி சேர்க்காம அரைச்சிக்கோங்க. நல்ல மைய அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இந்த இதில் நம்ம டைரெக்டாக சேர்க்க போகிறோம். சாராக எடுத்துலாம் நம்ம சேர்க்கல. இந்த மாதிரி அரைச்சிக்க போகிறோம். இப்போ ஒரு அகண்ட பேனில் ஃபஸ்ட்டு அந்த நாட்டு வெல்லத்தை சேர்த்துடலாம். அப்புறம் நாட்டு சர்க்கரையையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக தான் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இல்லைனா ரொம்ப திக்காக இருக்கும். இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு திருப்பி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டதுக்கப்புறம் பொடிச்ச வச்ச பனங்கற்கண்டு, இஞ்சி விழுது, மஞ்சத்தூள், மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொதிக்க விடுங்க. இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொதிச்சா போதும். நமக்கு கூடவே நெய், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தேனையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கொதிச்சுதுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணியில் பாகு பதம் இந்த தக்காளி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பதம் வரணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. இந்த பதத்தில் இருக்கும் பொழுது நம்ம ஸ்டவ்வை நிறுத்திடலாம். நிறுத்திட்டு இந்த மாதிரி பட்டர் ஷீட்டில் இந்த மாதிரி ஸ்பூனால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மிட்டாய் மாதிரி ஊற்றிட்டு வந்தீங்கன்னா நல்லா இது நம்ம எடுக்கிறதுக்கு மிட்டாய் மாதிரி வரும். இல்லைனா இந்த மாதிரி சிலிக்கா ஜெல் அமேசானில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்குது. நீங்கள் அதில் கூட ஊற்றி வச்சிங்கன்னா அழகாக மிட்டாய் மாதிரி வந்துடும். மீதி இருக்கிறத நீங்கள் வெறும் தட்டில் கூட பொடிச்ச சர்க்கரையை தூவிட்டு இல்லை நெய் தடவிட்டு அதே மாதிரி நீங்கள் ஊற்றலாம், பட்டர் ஷீட் இல்லாமல். இல்லைனா இந்த மாதிரி உருண்டையாக கை பொறுக்கிற சூட்டில் லேகிய மாதிரி உருட்டியும் நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு பாட்டிலில் போடும் பொழுது இந்த பொடிச்ச சர்க்கரையை சேர்த்து போட்டு வச்சுக்கோங்க. தேங்க்யூ.